This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers and soap seekers. Use your free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications and WhatsApp 999410416 and get details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிராமத்தின் விளிம்பான நெல்லிக்கோட்டையில் அந்த மாலை வானம் கட்டிய மஞ்சள் பட்டம் போல இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் கிழிந்து மழை விழும் போல. பூங்கொடி பயத்துடன் வீட்டின் வாசலை மூடி வெளியில் வந்து நின்றாள். அவளுக்கு இன்று பள்ளியில் முதல் நாள் வேலை. புதிய ஆசிரியையாக மழை வந்தாலே பஸ்ஸே வராமல் போய்விட்டால் என்ன என்று சற்று பதட்டம். அதற்குள் பக்கத்து வீட்டுக்காரர் செல்வம் வந்து, பூங்கொடி, முதல் நாளே இந்தளவு பயமா? வாங்க, நான் சைக்கிளில் கொண்டு போய் விடுறேன் என்றார். பூங்கொடி தெரிந்தவரை போல சிரித்தாள். இல்லை, நான் போயிடலாம் சாமி. சொல்லி முடிக்கும் போது வானம் வெடித்தது போல மின்னல் படபடத்தது. உடனே மழை தாளமிட்டது. பார்த்தீங்களா, இதில் எப்படி போறீங்க? வாங்க என்று செல்வம் உறுதியாய் சொன்னான். பூங்கொடி சற்று தயங்கினாலும் மழையை வென்று பள்ளிக்கு செல்வது தன்னுடைய முதல் வெற்றி போல் தோன்றியது. அவள் சைக்கிளின் பின்புறத்தில் அமர்ந்தாள். மழை பீறிட்டு கொண்டே இருந்தது. ஆனால் காற்றில் ஒரு புது சுவை, பயம் இடம் விட்டு இடம் நம்பிக்கை வருவது போல. பள்ளி வந்ததும் குழந்தைகள் ஓடி வந்து, மிஸ் மிஸ், நீங்க தான் எங்களோட புதிய ஆசிரியையா என்று கேட்டனர். அவர்களின் கண்களில் இருந்த எதிர்பார்ப்பு பூங்கொடியின் இதயத்தில் ஒரு மென்மையான தீப்பொறி போல விழுந்தது. ஆம், நான் தான் உங்கள் ஆசிரியை என்று கூறும்போது மழை நின்றது. சூரியன் புது ஒளியில் புன்னகைத்தது. மாலை பள்ளி முடிந்து வெளியே வந்தபோது செல்வம் சைக்கிளுடன் காத்திருந்தான். மழைக்கு பிறகு சூரியன் எப்படி தோன்றுதுன்னு பார்த்தீங்களா? சில நாட்கள் அப்படித்தான் இருக்கும். சில பயங்கள் தாண்டி போன பிறகுதான் பெரிய ஒளி வரும் என்றார். பூங்கொடி தனது முதல் நாள் தன் வாழ்க்கையே மாறிப்போகும் நாள் என்று உணர்ந்தாள்.